என்னடா நீ விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசுற? நான் தலை போற காரியத்தை பத்தி பேச வந்திருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கிய. இப்ப நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு தெரியுமா? ஆமா ஆமா, இவர் பொண்டாட்டி நடத்துற ஹாஸ்டல்ல இழுத்து மூடுறதுதான் இவருக்கு தலை போற காரியமே. தினமும் ராத்திரியானா தண்ணி அடிக்க வேண்டியது, காலையில மப்பு களையாம வந்து சம்மந்தி வீட்டு முன்னாடி நின்னு ஹாஸ்டல்ல மூடுங்க, ரேஷன் கடையை மூடுங்கன்னு இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்க வேண்டியது. ச்சே, என்னைக்குதான் இந்த ஜென்மம் எல்லாம் திருந்துமோ தெரியல. மாப்ள கொஞ்சம் நில்லுங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் போணுங்க, எனக்கு டைம் இல்ல. இல்ல மாப்ள, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்ல. இந்த மாதிரி என்ன வெட்டியா உட்கார்ந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? வந்ததுக்கு 2 இட்லி தின்னு கிளம்புங்க. குடுத்தார பத்தாது ராஸ்கல். நீங்க எங்க கொடுத்தீங்க? அதான் வரிசையா வாங்கிட்டு இருக்கீங்கல்ல. அடுத்தது ரெடியா இருக்கு, அதையும் வாங்கிக்கங்க. என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் வந்ததுல இருந்து உளறிட்டே இருக்கீங்க? இல்லம்மா, உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அத உன்கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நினைச்சேன் நீங்க இப்படிதான் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்றதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏதாவது உளறி காரியத்தை கெடுத்துறாதீங்க. என் அத்தைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் உங்களை வெளில அனுப்புற மாதிரி என்னையும் சேர்த்து வெளில அனுப்பிடுவாங்க. பேசாம போங்கப்பா. நிவி பாஸ் பாஸ், இன்னும் யாருக்கிட்ட திட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? இருக்கிறது டேபிளும் சேரும் தான். அது டைமா? டேய், இட்லி பாக்குறதுக்கு சூடா இருக்குடா. யாரும் இல்ல, நாளை எடுத்துட்டு போயிடலாமா? இல்ல, ஏண்டா துப்புற? அப்படி துப்புவாங்க பாஸ். இப்படி திட்டி பேசுற இடத்துல இட்லியும் சாம்பாரும் சாப்பிடணுமா என்ன? வாங்க பாஸ் போலாம். டேய், சூடா சாம்பாரும் தக்காளி சட்னியும் தூக்குதுடா. என்னமோ இட்லியும் சாம்பாரும் சாப்பிடாதே மாறிடுச்சு. வாங்க பாஸ் முத. சார், என்ன ரத்னம், எப்படி பாருக்க? இது பிடிக்குமா? நல்லா இருக்கேன் சார். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன நக்கல? யூனிஃபார்ம்ல வந்திருக்கிறது பார்த்தோம், வந்திருக்கிறது போலீஸ் ஆஃபீஸர் உனக்கு தெரியல? அது தெரியுது சார். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆஹா, உனக்கு ஆபரேஷன் பண்ண புதுசுல உன்னை விசாரிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாரு, இன்ஸ்பெக்டர் கணபதி. அதை நான் தான்ப்பா. இப்ப ஞாபகம் இருக்கா? ஓ ஆமா சார், ஞாபகம் இருக்கு சார். டாக்டர் கண்ணில் கட்டு போட்டிருந்தாரா, இன்னொரு கண்ணு வேற மங்களா தெரிஞ்சுது. அதான் சார் திடீர்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அது அன்னைக்கு உன்னை விசாரிக்க வந்தப்போ என்னால உன்னை முழுசா விசாரிக்க முடியாம போச்சு. அதான் மறுபடியும் உன்னை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். விசாரிக்கலாமா? கேளுங்க சார், சொல்றேன். குட். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு போய் சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்காத. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு, சரியா? சரிங்க சார். நீ துபாய் போறதுக்கு அந்த பெரியவர் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணாரு? இல்ல சார். இந்த பாரு ரத்னம், நான் நிறைய சோர்ஸ்ல என்கொயரி பண்ணிட்டேன். எனக்கும் நல்லா தெரியும் உனக்கும் அந்த பெரியவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற விஷயம். அதனால என்கிட்ட நீ உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்லு சார். என்ன இந்த கேஸை விட்டு வெளியில அனுப்பணும்னு அந்த ஆள் நினைச்சது உண்மைதான் சார். சார், நான் நெல்லூர் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு அட்மிட் ஆயிருந்தப்போ என்னை கொல்றது கூட ஆள் செட் பண்ணாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சார். அப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்போ அந்த பெரியவர் என்னை வந்து பார்த்தாரு. அந்த சமயத்துல துபாய் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ நான் அந்த கேஸை விட்டு போறேங்கிறதுல அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சார். நான் துபாய் போறதுக்கு காசு கொடுக்குறேன்னு கூட சொன்னாரு சார். சார், 1000 தான் இருந்தாலும் என் உயிர் நண்பனை கொன்ன ஆளு சார் அவன். அவரு கையால காசை வாங்கக்கூடாதுன்னு நான் ரொம்பவும் வைராக்கியமா இருந்தேன் சார். அந்த காசை நான் வாங்கல சார். அவரு காசு கொடுத்தாருங்கிறது உண்மைதான் சார். ஆனா அதை நான் வாங்கலைங்கிறது அதை விட உண்மை சார். குட். ஆனா இதெல்லாம் நான் உங்ககிட்ட முதல் தடவை விசாரிச்சப்போ ஏன் என்கிட்ட சொல்லல? சார், இந்த கேஸ் என் வாழ்க்கையே கெடுத்துச்சு சார். சனியை மாதிரி என் தோல் மேல ஏறி உட்காந்துட்டு விட மாட்டேங்குது சார். இந்த கேஸை விட்டு எப்படியாவது வெளியில போயிடணும்னு நினைச்சேன் சார். நான் யாரை பத்தியாவது ஏதாவது சொல்லி என்ன சாட்சியா போட்டு இழுத்தடிச்சிருவீங்க. ஏற்கனவே ஆந்திராவில் இழுத்தடிக்கிற கேஸ், தமிழ்நாட்டில் வேற இழுத்தடிப்பீங்க. அதனால தான் சார் உங்கள்கிட்ட நான் சொல்லலை. ஆமா, அப்ப நீ துபாய் போற அளவுக்கு உனக்கு யார் பணம் கொடுத்தது? ஐயோ சார், அதான் அன்னைக்கே சொன்னேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி திரும்பி கேட்டா நான் எப்படி சார் உண்மையை மாற்றி சொல்ல முடியும்? சரி,
நீ சொன்னதே உண்மையா இருக்கட்டும். ஆமா, இந்த பாட்டி யாரு? சார் ஆந்திராவில் நான் கண்ணு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பாட்டி தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஏதாவது கிடைக்கிற வேலையை பார்த்து அதில் வர காசை வச்சு இவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுப்பேன். அப்பப்போ சோறு போட்டாங்க சார். ஓகே, இங்க எப்படி வந்தாங்க? சார் கண் ஆப்ரேஷன் பண்ண சொன்னதும் துணைக்கு இவங்க தான் சார் கூட்டி வந்தேன். ஓ, என்னம்மா தம்பி சொல்றதெல்லாம் உண்மைதானா? ఏమి சுத்தம் தம்பி சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். తమిళ్ నాకు అర్థమా లేదు, తెలుగులో చెప్పండి. இது வேறயா? உனக்கு தெலுங்கு தெரியுமையா? சார் இந்த கேள்வியை தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் கத்துக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கும் பொழுது நமக்கு தாய்ப்பற்று இருக்காதா சார்? எனக்கு தமிழை தவிர வேற எதையும் பேச தெரியாது சார். கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? வாயில ஏதாவது வந்துட போகுது. இந்த பாரு ரத்னம், உன்னை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பிரச்சனை சார்? என்ன ரத்னம் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? நெல்லூர் கேஸை பொறுத்த வரைக்கும் நீயும் ஆர்த்தியும் தான் முக்கியமான ஐ விட்னஸ். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கோர்ட்ல ஏறி சாட்சி சொன்னீங்கன்னா அந்த பெரியவரோட பையன் முத்துவுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைக்கும். ஏற்கனவே ஆர்த்தியும் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ற சாரும் இடமே கொலை பண்ண பல தடவை முயற்சிகள் நடந்துச்சு. தெய்வாதீனமா அவங்க 2 பேரும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. யூனோ ஒன் திங், உன்னை கொலை பண்ணவும் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. சார் நான் தான் இந்த கேஸ்ல சாட்சியே சொல்லலையே சார். என்ன எதுக்கு சார் கொலை பண்ண போறாங்க? கரெக்டு தான்ப்பா. இதனால் வரைக்கும் நீ சாட்சி சொல்லலை, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. ஆனால் திடீர்னு நாளைக்கு உனக்கு மனசு மாறி உன் ஃப்ரெண்டு மேலே இருக்க பாசத்தில் நீ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா, அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் நீ துபாயில் இருக்கதான் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் பாரு, யாரோ ஒருத்தர் அந்த பெரியவர்கிட்ட போய் நீ துபாய் போல இங்கே தான் எங்கேயோ லோக்கலில் சுற்றிட்டு இருக்கின்ற விஷயத்த போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பெரியவரும் அவரோட அடியாட்களும் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல விஷயமும் உனக்கு இருக்கு. முத்து நெல்லூர் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியா சார்? நீ இருந்த அதே திருப்பதியில முத்துவோட ஆட்கள்ல ஒருத்தன் இறந்து போயிருக்கான். அவன் ஏன் திருப்பதிக்கு வரணும்? அதை நீ யோசிச்சு பாத்தியா? ஜெயில இருந்து தப்பிச்சதுக்காக திருப்பதியில போய் மொட்டை போட போயிருப்பான் சார். பல்ல பேத்துறோம் நாயே, என்ன நக்கலா? ஓவரா பேசுனா வாயிலே போடுவேன். முட்டாள், அறிவில்லை உனக்கு? அவன் எதுக்குடா அங்க வரணும்? ஜெயில இருந்து தப்பிச்சு போன 3 அக்யூஸ்ல ஒருத்தன் நீ இருந்த அதே திருப்பதிக்கு அவனே வந்திருக்கான். எதுக்குடா? ரத்னம், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நீ உண்மையை சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம என்னால உன்னை காப்பாற்ற முடியும். புரிஞ்சுதா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரி சார். என்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற? நாளைக்கு ஆகிறேன் சார். டிஸ்சார்ஜ் ஆனதும் ஸ்டேஷன் வந்து என்ன பாக்குற, புரிஞ்சுதா? ஸ்டேஷனுக்கு எதுக்கு சார்? விசாரிக்கதான். அதான் இப்போ விசாரிச்சிட்டீங்களா? ஏன் இப்ப சொல்லிட்டா நாளைக்கு கேட்டா சொல்ல மாட்டீங்களோ? ஒழுங்கா நாளைக்கு ஸ்டேஷன் வந்து சேரு. அது வரைக்கும் செக்யூரிட்டிக்கு இருந்தால போடுறேன். யோ 24 hours இங்கே இரு. ஓகே சார். புரியுதா? கண்ணடிக்கிறேன் தம்மடிக்கிறேன் வெளியே போனா மண்டையில கொட்டுவேன். இல்ல சார். என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆனா ஸ்டேஷன் வந்துரு. வரேன் சார். அது வரணும். ஏட்டு சார், சார் கூப்பிட்டு வா. டேய் எழுதுடா. சார் சார் போடா. சார் இங்க வா. போ. உண்மையை சொல்லு. உனக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? சார் எவனுக்கா எனக்கா எதுக்கு சார் சம்பந்தப்படுத்தி பேச? ஏற்கனவே இந்த கேஸ் முடியலன்னு இன்ஸ்பெக்டர் கொலவெறியில இருக்காருடா. அவர் மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோ, ஏத்திருவார் ஏத்தி. ஒழுங்குமுறையதே உண்மை சொல்லு. சார் உங்க கேஸ் முடிக்க நானா சார் கிடைச்சேன்? ஆசைப்பட்டு ஒரு செல்போன் கீழே இருந்து எடுத்தேன் சார். அது தப்பா? ஒரு போன் கீழே இருந்து எடுத்தா நீங்க மட்டும் எடுக்க மாட்டீங்க? போலீஸ்காரனே திருட்டு பையங்கறியா? சொல்றா, உண்மையை சொல்லு. உனக்கு அவனுக்கு என்னடா சம்மதம்? அவனுக்கு என்ன சென்னையில நீதான் ஏஜென்ட்டா? சார் பேசாம ஒன்று செய்யுங்க சார். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க சார். நீங்க காட்டு இடத்துல கை நாட்டு வச்சுட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறேன் சார். 3 வேளை சோறாவது கிடைக்கும் சார். ஏய், இது என்ன மெஸ்ஸா போலீஸ் ஸ்டேஷனா? வடலூர் மடம் நினைச்சியா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு? சார் ஒரு அருமையான ஐடியா சொன்னீங்க சார். அந்த வடலூர் எங்க இருக்குதுன்னு சொன்னீங்களா 3 வேளை சோறு தின்னுட்டு உங்களுக்கு கோடி புண்ணியமா போயிடும் சார். சார் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், போலீஸ் கிட்டே எதிர்த்து பேசுறேன். சொல்ற சொல்லு. மரியாதை சொல்றோம், உண்மையை சொல்றோம். சார் சொல்லு. அடிக்காதீங்க சார். சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? சொல்லு. சார் அடிக்காதீங்க சார். சார் சார் என்னாச்சு? காலங்கத்தால பிச்சைக்காரன் கூட எல்லாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நான் பிச்சைக்காரன் இல்லை சார். குப்பத்தொட்டில காகிதம் பொறுக்கி நான் கௌரவமா தொழில் பண்றேன் சார். சார் காலையில இருந்து இப்படிதான் சார் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால தான் கும்முன்னு கும்மிட்டு இருக்கேன் சார். சார் சாருக்கு மீசை தான் பேச இருக்க வழியா உடம்புல பலம் இல்லை சார். அடிக்கவே தெரியல சார். அடி. சார் இப்படித்தான் சார் அடிக்கணும். ஏய், ஷோ, என்ன நடக்குதுங்க சுந்தரராஜன்? நம்ம கேஸ் சம்பந்தமா நம்ம பண்ண வேண்டிய விஷயமே 1008 விஷயம் தலைக்கு மேல இருக்கு.
இந்த பெட்டி கேஸ்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இது பெட்டி கேஸ் இல்ல சார். பெரியவர் பையன் முத்துக்கு சிவா 5 செல் வாங்கி கொடுத்ததுல ஒரு செல் இவங்கிட்ட இருக்கு சார். அதோட இஎம்ஐ நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணதுல ஒரு செல் இவங்கிட்ட இருக்கு. அதனால இழுத்து பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இருங்க. ஏய், அந்த செல்போன் உனக்கு எப்படி கிடைச்சது? சார் காகிதம் பொறுக்கும் போது கீழே கிடந்தது எடுத்தேன் சார். கீழே எடுத்தது தப்பா? சரி, இவங்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சு வைங்க. தேவைப்பட்ட விசாரிச்சுக்கலாம். ஓகே சார். டேய் அட்ரஸ் சொல்லு. சார் எந்த அட்ரஸ் சார் சொல்லணும்? துபாய் அட்ரஸா, மலேசியா அட்ரஸா, சிங்கப்பூர் அட்ரஸா? டேய் அட்ரஸ் சொல்றேன்னா சும்மா பேசிக்கிட்டே இருக்க. சார் காகிதம் பொறுவனுக்கு ஏது சார் நிரந்தரமான அட்ரஸ்? அப்புறம் எப்படி அவனை பாக்குறது? ராயப்பேட்டில் வந்து ஒவ்வொரு தொட்டியாண்ட பார்த்தாவே இருப்பேன் சார். சரி போ. சார் அந்த வடலூர் அட்ரஸ். சுந்தராஜ் சார் இந்த ஒரு ஃபோன் கிடைச்சாச்சு. ஆமா சார். பேலன்ஸ் இருக்க 4 ஃபோன் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணீங்களா? ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததுல சார் எல்லா செல்லுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அவங்க செல்ல ஆன் பண்ணதும் உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன் சார். தட்ஸ் குட். ஃபர்தரா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே சார். குட். ஹலோ. அத்தா. அத்தானா? யார் அது? அத்தா நான் தான் சூர்யா. ஓ நீயா? என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை அத்தா, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சரி அப்போ ஃபோனை வை. அதான் என்னத்தா நீங்க இவ்வளோ நாள் கழிச்சு ஃபோனில் பேசுகிறோம், உடனே வையுங்கிறீங்க. ஏய் நீ தானே சும்மான்னு சொன்ன, அதுக்காக உடனே வைக்கிறீங்கிறதா? சரி என்ன விஷயம் சொல்லு. நிவி எப்படி இருக்கா? என்னடா திடீர்னு உங்கள் அக்கா மேலே பாசம்லாம் பொங்குது? உங்கள் அக்கா கல்யாணத்தன்னைக்கு காணாமல் போனவள நீனு? என்னதான் அப்பா அப்படி இருந்தா எப்பவுமே அப்படி இருப்பாங்களா? அக்கா எப்படி இருக்கான்னு நான் கேட்கக்கூடாதா? கேட்கலாமே, தாராளமாக கேட்கலாம். ஏண்டா உங்கள் குடும்பத்தாளுங்க எல்லாருக்குமே இது என்ன சீசன் டைமா? ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வந்து குசலம் விசாரிச்சுட்டு போகிறீங்க. நேற்று உங்கள் அப்பா வந்து விசாரிச்சுட்டு போனார், இன்னைக்கு நீ ஃபோனை போட்டு விசாரிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. விசாரிக்கிறதுலாமா தான் காரணம் சொல்ல முடியும். சரி நல்லா இருக்கேன். அப்புறம் வேற என்னத்த விசேஷம்? நீங்கள் தான் சொல்லணும். காலங்காத்தா கடுப்பேத்தாத. ஃபோன் பண்ணது நீ, ஏதாவது விசேஷம் இருந்தால் நீ சொல்லு. என்கிட்ட பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா என்ன எதுக்கு நான் கூப்பிடுற? ஏதாவது ஃபிகரை கூப்பிட்டு கடலை போட வேண்டியது தானே? ஏன்டா வேலை நேரத்தில் உயிர் வாங்கி தொலைறீங்க? இல்லத்தான். ஏ ராசா, எனக்கு வேலை இருக்கு, நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். பேசாம போனை வை. அத்தா என்னாச்சு உங்களுக்கு? வரிசையா ஒவ்வொருத்தரும் நிவாத பத்தி விசாரிக்கிறாங்க. என்னடா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அக்கா நல்லா தான் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நீ என்னடா வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு கத்தான்னு கத்துறாருப்பா. டேய் அவர் விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரா? விவகாரம் எவ்வளவு வில்லங்கமா போயிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சரி அதான் அம்மா இந்த விஷயத்தை டீல் பண்றாங்களே, நீ எதுக்கு கிடந்து குதிக்கிற? எல்லா விஷயத்தையும் உங்க அம்மாவே டீல் பண்ணிப்பானா? நான் என்ன வாயில விரல வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அவளுக்கு மட்டும் தான் பொண்ணு மேல அக்கறையா? எனக்கு இல்லையா? எனக்கும் தாண்டா அவ பொண்ணு. என் ரத்தம் சும்மா கொதிக்குதுடா, கொதிக்குது. எரியறத புடுங்கனா கொதிக்கிற தானா அடங்கிரும். நீ முதல்ல குடிக்கிற நிறுத்து, எல்லாம் சரியாயிரும். எத்தனை நாள் என் கூட உட்காந்து தண்ணி அடிச்சிருக்க. ஐயோ ஏன்டா என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆமா, ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஏண்டா அப்பா கிட்ட பேசுற பேச்சாடா இது? ஆமா, அப்பா மாதிரி நீ நடந்துக்கிற. வர்ற ஆத்திரத்துக்கு அப்பா இருப்பா, சொல்ல வந்ததை முழுசா கேளுப்பா. நீ அப்பா மாதிரியே நடந்துக்கிற, என் ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துக்கிற. சொல்ல வந்தா அதுக்குள்ள போயிட்டியாம்பா. அதுக்காக என்கிட்டயே கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாமா? அது வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கூட அப்படி பேசிருக்க மாட்டேன்பா. ஆனா அத்தா தான் போன்ல பேசும்போது வேலையில ஒரு பொண்ணை பிடிச்சி போனை போட்டு கடலை போடாம எனக்கு எதுக்கு தேவையில்லாம போனை போட்டு மொக்கை போடுறேன்னு திட்டுறாருப்பா. அதான் அதே ஃப்ளோல வந்து அப்படி பேசிட்டேன். எப்பா நான் வேணா மறுபடியும் என் வீலாட்டு போயிட்டு லவ் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமாப்பா? பேச்ச மாத்தாதடா. நிவேதாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நானே கொந்தளிச்சு போயிருக்கேன். நீ எதுக்குப்பா கொந்தளிக்கிற? விஷயத்தை நிவேதாட்ட சொல்ல போகும்போது அவ என்ன சொன்னா? என்ன சொன்னா? எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், முட்டாள்தனமா காரியத்தை மட்டும் நீங்க கெடுத்துறாதீங்கன்னு சொன்னானா இல்லையா? ஆமா. அப்புறம் எதுக்காக நிவி மேட்டரை நீ மூக்கல நினைக்கிற? அப்படி இல்லடா, அவங்க 2 பேருமே பாவம் பொம்பளைங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளையோட ஹெல்ப் அவங்களுக்கு வேணும் இல்லடா? பா அதான் அம்மா பாத்துக்கிட்டு சொல்றாங்களே. வாய் மூடுறா. சும்மா எப்ப பார்த்தாலும் அம்மா பாத்துக்குவாங்க அம்மா பாத்துக்குவாங்கன்னு. அப்ப நான் என்ன நாக்க வடிக்கிறதுக்கா இருக்க? நான் என்ன டங் கிளீனரா?
ஏண்டா என்கிட்ட இவ்வளவு எகத்தாளமா பேசுறல, உன் அம்மாவை பார்த்து எப்போவாவது பேசுறியடா இப்படி? நீ மட்டும் ரோஷம் உள்ளவனாக இருந்தா, மீச உள்ளவனாக இருந்தா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணம்னு உங்க அம்மா கிட்ட போய் 4 வார்த்தை கேட்க வேண்டாமாடா? செஞ்சியா செஞ்சியா செய்யல? என்கிட்ட தான்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப. அப்பா இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படி வா வழிக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு யோசி. அம்மா தானே? உங்க அம்மா தேவையில்லாம அந்த பெரிய ஒரு விஷயத்துல தலையை நுழைச்சதுனாலதான் இது எல்லாம் வந்துச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே? அவகிட்ட போய் ஏமா என் அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்னு 4 வார்த்தை நச்சு நச்சுன்னு கேளு. அப்புறம் பாரு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. அப்பதான்டா நீ என் பையன். கேக்குறேன்பா, கண்டிப்பா கேக்குறேன். அப்ப ஏன் லேட் பண்ற? கிளம்பு, போ போ, மூவ் மூவ். என்ன மேடம் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க? நிவேதாக்கு தான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே மேடம். என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மாவை கொலவன வந்திருக்கீங்க அந்த கலவாணி பயலுக. ஆர்த்தி வாந்தியமா சொன்னதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட அப்படி படபடப்பா இருக்கு. கேட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நான் அதுக்கு பயப்படல செல்வி. இந்த 4-5 மாசத்துல எத்தனையோ தடவை சாவு என் வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு. நல்ல காலமோ கெட்ட காலமோ எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னமோ இதெல்லாம் தெய்வ பலத்துல ஓடுது. நிவேதாவை நினைச்சு பயப்படுறீங்களாமா? இல்லம்மா, அவளுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நீயும் வானத்தையும் கொண்டு போய் வீட்டுல சேர்த்து விட்டுட்டீங்களே. நீங்க ஏன் மேடம் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? இல்ல, பெரியவரோட ஆளுங்க சாகிறத நினைச்சுதாமா நான் பயப்படுறேன். மேம் அவங்க இருந்தா என்ன செத்தா என்ன, அவங்கள நினைச்சு நீங்க ஏன் மேம் கவலைப்படுறீங்க? ஆமா மேடம், அவங்க சாகிறத பத்தி நமக்கு என்ன வருத்தம்? கொஞ்ச நெஞ்ச அட்டுழியமா பண்ணிருக்காங்க, நம்மளையே இந்த பாடு படுத்துனாங்க. இன்னும் எத்தனை பேரை என்னென்னலாம் பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப அனுபவிக்கிறாங்க. விடுங்க மேடம். இல்ல செண்பகா, அப்படி இல்ல. இது வரைக்கும் இருந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆனது. ஆர்த்தி, நாம எல்லாரும் ஒரு பக்கம், அந்த பெரியவரு, அவரோட பையன், அவங்க ஆளுங்க, இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம். அவங்க எல்லாரும் நம்மள அழிக்க பார்த்தாங்க, நாம அவங்கள எதிர்த்து நின்னோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்பவும் அப்படித்தானே மேடம் இருக்கு? இல்ல ஆர்த்தி, இதுல இப்போ ஏதோ ஒரு 3வது எலிமெண்ட் வந்திருக்கு. பெரியவரோட ஆளுங்க எல்லாருமே நம்மள பழி வாங்குறதுக்காக தான் ஜெயில இருந்து வெளியில வந்தாங்க. ஆனா வந்தவங்க 3 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்க யாரையும் நாம கொல்லல. நம்மளாலதான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாதே. இது எல்லாமே பெரியவர் செஞ்சாருன்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல. அப்படின்னா இதெல்லாம் செஞ்சவங்க யாரு? அவங்களோட நோக்கம் என்ன? அவங்க யார குறி வைக்கிறாங்க? எதுக்காக? ஏன் எல்லா கொலையும் நம்மள சுத்தியே பண்ணிட்டு இருக்காங்க? அத நினைச்சுதாம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்கு.